ஒரு நாட்ட ஒரு மன்னர் வந்து ஆண்டுகிட்டு வந்தாரு. அந்த மன்னரோட அரண்மனையில பார்த்தீங்கன்னா, அவர் வந்து விலை உயர்ந்த அலங்கார பொருட்கள்லாம் நெறைய நெறைய வாங்கி வச்சிருந்தாரு. அந்த மாதிரி இவருடைய அறையில பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான ஒரு ஜாடி ஒண்ணு வாங்கி வச்சிருந்தாரு. அந்த ஜாடி பார்த்தீங்கன்னா, எவ்வளோ அழகா இருக்கும். நெறைய நெறைய கலைநயமிக்க ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன அணிகலன்கள்லாம் வச்சு அவ்வளோ அழகா அந்த ஜாடிய வந்து வடிவமைச்சிருப்பாங்க. ஜாடி பார்த்தீங்கன்னா, இவருக்கு ரொம்ப பிடித்தமான அவரோட அறையில எப்பவுமே வச்சிருப்பாங்க. தொடச்சு கிளீனா வச்சிருப்பாங்க. அப்படி ஒரு முறை ஒரு வேலையாள் வந்து அந்த ஜாடிய வந்து எடுத்து தொடச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்படி தொடச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் கை தவறி கீழ விழுந்துருது. கீழ விழுந்து அது சல்லி சல்லியா உடைஞ்சு போயிருது. இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த வேலையாளுக்கு ரொம்ப பெரிய பயம் வந்துருச்சு. ஏன்னா, அது வந்து மன்னருக்கு ரொம்ப புடிச்சமான ஒரு பொருள். அந்த பொருள் உடைஞ்சது அவருக்கு தெரிஞ்சுச்சுன்னா, எப்படி கோவப்படுவாரு, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாரு. பயப்பட்டவர் என்ன பண்றாருன்னா, அந்த சின்ன சின்னதா நொறுங்கிருச்சுல்ல, அந்த நொறுங்குன சில்லுகள் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி, கொண்டு போயிட்டு ஒரு குப்பை தொட்டியில போட்டு வந்துர்றாரு. இப்ப மன்னர் வந்து அவரோட அறைக்கு வந்து பார்க்குறாரு. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஜாடி அங்க இல்ல. உடனே அந்த வேலையாள வந்து கூப்பிட்டுட்டு, "எங்கப்பா இங்க வச்சிருந்த ஜாடிய காணோம். எங்க போச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு உடனே அந்த வேலையாள் வந்து உண்மைய சொல்லாம, இப்போ உண்மைய சொன்னோம்னா இது நம்மளுக்கு பெரிய தண்டனை கிடைச்சிரும். அதனால கொஞ்சம் தாமதப்படுத்தி வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு நெனச்சு, "மன்னா நான் வந்து அந்த ஜாடிய சுத்தமா கிளீன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்கேன். அங்க என்னோட வீட்ல வச்சு நல்லா சோப்புலாம் போட்டு நல்லா கிளீன் பண்ணி, நாளைக்கு எடுத்துட்டு வந்துடுறேன் மன்னா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையாள் சொல்றாரு. உடனே மன்னருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஏன்னா, அது வந்து ரொம்ப பிடித்தமான ஒரு பொருள் அவருக்கு. உடனே பிடிச்சு திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. "இங்க பாருப்பா, இந்த ஜாடி வந்து எனக்கு இன்னும் 5 நிமிஷத்துல இங்க வந்தாகணும். இது வந்து இங்க தான் இருக்கணும். யாருக்கிட்ட எடுத்துட்டு போனேன்?" அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிச்சுட்டாரு. உடனே இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த வேலையாள் வந்து ரொம்ப பயந்துட்டாரு. சரி வேற வழி இல்ல, உண்மைய சொல்லிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, "மன்னா இந்த மாரி நான் வந்து தொடச்சுக்கிட்டு இருக்கும்போது கீழ விழுந்து உடைஞ்சு போயிடுச்சு. அத வந்து ஒட்ட வைக்கவும் முடியாது. ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளா உடைஞ்சு போச்சு. அதனால அத கொண்டு போய் போட்டுட்டேன். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க மன்னா" அப்படின்னு சொல்லிட்டு கை கூப்பி மன்னிப்பு கேட்குறாரு. மன்னருக்கு ரொம்ப கடும் கோவம் வந்துருச்சு. உடனே அங்க இருக்கிற காவலாளி எல்லாம் கூப்பிட்டு, "இந்த வேலையாள கொண்டு போய் சிறையில வைங்க. அவருக்கு இன்னொரு 10 நாள்ல மரண தண்டனை குடுக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டுர்றாரு. அடுத்த நிமிடமே இந்த வேலையாள பிடிச்சு கொண்டு போய் சிறையில போட்டுர்றாங்க. இப்போ இந்த விவகாரம் வந்து அந்த அரசவையில விவாதிக்கப்படுது. அங்க இருக்கிற எல்லார்கிட்டயுமே அவர் வந்து இந்த மாரி எனக்கு பிடிச்சமான ஒரு பொருள் வந்து உடைஞ்சு போயிடுச்சு. அது உடைச்சது மட்டும் இல்லாம, அந்த வேலையாள் வந்து என்கிட்டயே பொய் சொல்லிட்டாரு. இத வந்து என்னால ஏத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருந்த அமைச்சர்கள்ட்டலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் மன்னர் வந்து அந்த அமைச்சர்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. அது என்னன்னா, "இங்க இருக்கிற நீங்க எப்பயாவது உங்க வாழ்க்கையில பொய் சொல்லியிருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அவரு கேட்ட உடனே அங்க இருக்கிற அமைச்சர்கள் எல்லாமே ரொம்ப சத்தமா, "இல்ல மன்னா, நாங்க வந்து பொய்யே சொன்னதே கிடையாது. பொய்யுமே சொல்ல மாட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா, அந்த அமைச்சர்கள்ல ஒரு அமைச்சர் மட்டும் ரொம்ப அமைதியா இருக்காரு. எந்த ஒரு பதிலுமே சொல்லாம ரொம்ப அமைதியா இருக்காரு. உடனே மன்னர் வந்து, "நீங்க மட்டும் ஏன் எந்த ஒரு பதிலுமே சொல்லாம ரொம்ப அமைதியா இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் வந்து கேட்குறாரு. அதுக்கு அந்த அமைச்சர் சொல்றாரு, "மன்னா, நான் வந்து சின்ன சின்ன பொய்கள் சொல்லியிருக்கேன். என்னோட சின்ன வயசுலலாம் நெறைய பொய்கள் பேசியிருக்கேன். அதனால தான் நீங்க கேட்டதுக்கு நான் பொய்யே பேசினதில்லன்னு சொல்ல முடியல." அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம, இன்னும் ஒரு சில வார்த்தைகளும் என்னன்னா, இப்ப நாம வந்து ஒருத்தர்கிட்ட பொய் சொல்றோம். அந்த பொய்யினால அவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படல. அதாவது எந்த ஒரு தீமையும் ஏற்படல அப்படின்னா, அந்த பொய் வந்து ஒரு குற்றமா நம்ம கருத முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சர் சொல்றாரு. இத கேட்ட உடனே மன்னருக்கு வந்து இன்னும் கோவம் அதிகமாயிடுச்சு. நீங்க பொய் பேசுறதும் இல்லாம, பொய் பேசுறத வந்து நியாயப்படுத்தி வேற பேசுறீங்களா? உடனே நீங்க இந்த அரசரை விட்டு போயிருங்க. நீங்க இதுக்கப்புறம் இங்க அமைச்சரா வந்து கன்டின்யூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அரசவைய விட்டு அவர சொல்லிர்றாரு. இப்ப அமைச்சர் ரொம்ப அமைதியா கிளம்பி போயிர்றாரு. இப்போ அந்த அமைச்சருக்கு பார்த்தீங்கன்னா, மனசுக்குள்ள அந்த வேலையால எப்படியாவது காப்பாத்தணுமே அப்படிங்கிற எண்ணம் மட்டும் இருந்துகிட்டே இருக்கு. இவருக்கு வேலை போனாலும் பரவால்ல. ஆனா அந்த வேலையால வந்து எப்படியாவது அவர காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோணிக்கிட்டே இருக்கு. உடனே ஒரு சின்ன ஒரு ஐடியா பண்றாரு. அவரு அங்க இருக்கிற ஒரு தங்க அணிகலன் செய்யற கடைக்கு போறாரு. அங்க அவர்கிட்ட போயிட்டு ஒரு நெல்மணிய தங்கத்தால செய்ய சொல்றாரு. உடனே அந்த நெல்மணி மாதிரியே ஒரு தங்கத்துல வந்து செஞ்சு குடுக்குறாங்க. உடனே இவர் வந்து அந்த தங்க நெல்மணிய எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் வந்து அரசவைக்கு போறாரு. இப்ப அரசவையில எல்லா அமைச்சர்களும் இருக்காங்க. இந்த அமைச்சரும் இருக்காரு. மன்னர் மறுபடியும் இவர பார்த்துட்டு ரொம்ப கோவமா கத்துறாரு. "உங்கள தான் இங்க வரக்கூடாதுன்னு சொன்னோம். உங்கள வேலைய விட்டு தூக்கியாச்சுல்ல. மறுபடியும் எதுக்கு இங்க வந்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தமா கேட்குறாரு. உடனே அதுக்கு அமைச்சர் வந்து, "மன்னா தயவு செஞ்சு ஒரு 2 நிமிஷம் நான் உங்ககிட்ட பேசணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்.
அது என்னென்னா, நான் வந்து நேற்று வேலையை விட்டு அனுப்பிட்டீங்கள்ல, அப்புறம் நான் வெளியில் போய்கிட்டு இருந்தேன். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது வழியில் ஒரு துறவியை பார்த்தேன். அந்த துறவி வந்து என்ன சொன்னார்னா, அந்த துறவி என்கிட்ட ஒரு தங்க நெல்மணியை கொடுத்துருக்காரு. இந்த தங்க நெல்மணியை நம்ம நாட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு வளமான இடத்துல நம்ம நட்டு வச்சோம்னா, அந்த செடியிலேருந்து வர எல்லாமே தங்க நெல்மணிக்கு வரும். இது மூலமாக நம்ம கஜானாவுக்கு நிறைய செல்வங்கள்லாம் கிடைக்கும். அதனால் இது வந்து நம்ம நாட்டுக்கே ஒரு நல்ல விஷயம் தானே, அதனால தான் நான் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சர் சொல்கிறாரு. உடனே மன்னர் வந்து சரிங்க, இப்போ அந்த நெல்மணி எங்கே நீங்கள் நட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு உடனே அந்த அமைச்சர் வந்து, மன்னா அதுக்கு நான் இடம்லாம் ஏற்கனவே தேர்ந்தெடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்னென்னா, நீங்கள் நம்ம அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர்கள் எல்லாமே அங்கே வந்தீங்கன்னா உங்கள் எல்லாரும் முன்னிலையிலுமே நம்ம அந்த நெல்மணியை அங்கே நட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே மன்னர் வந்து எல்லாருக்கும் ஒரு அரசாணை பிறப்பிக்கிறாரு. அதாவது அடுத்த நாள் காலையில் எல்லாருமே அங்கே வந்து கூடிடணும். மன்னருமே அங்கே வந்துடுவார். அதுக்கப்புறமா அந்த தங்க நெல்மணியை நம்ம நடவு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசாணை போடுறாரு. அடுத்த நாள் காலையில் எல்லாருமே அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மன்னருமே வந்துட்டார். இந்த அமைச்சருமே அந்த தங்க நெல்மணியோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மன்னர் வந்து நீங்கள் வந்து அந்த நெல்மணியை நட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அந்த அமைச்சர் சொல்கிறாரு, மன்னா இதில் ஒரு சின்ன நிபந்தனை இருக்குது. அது என்னென்னா, அந்த துறவி இதை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னார். அதாவது இந்த தங்க நெல்மணியை இது வரைக்கும் வாழ்க்கையில் பொய்யே சொல்லாத மனிதர் யாராவது இருந்தால் அவர் நட்டால் மட்டும்தான் அதுலேருந்து செடி வளருமா. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சின்ன பொய் சொல்லியிருந்தா கூட அவங்க கையால் தங்க நெல்மணியை நட்டால் அதுலேருந்து செடி வராதான். அதனால் நீங்கள் வந்து நேற்று அரசவையில் கேட்டீங்கள்ல, நம்ம அமைச்சர்கள் யாருமே பொய் சொல்லலை அப்படின்ட்டு. அதனால் நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் அரசவையிலேருந்து யாராவது ஒரு அமைச்சரை வந்து இந்த நெல்மணியை நடவு செய்ய சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்கிறாரு. உடனே மன்னர் வந்து அங்கே இருக்கிற அமைச்சர்கள்லாம் பார்த்துட்டு, உங்களில் யாராவது ஒருத்தர் வந்து இங்கே இந்த நெல்மணியை நடுங்க, ஏன்னா நீங்கள் தான் வந்து வாழ்க்கையில் பொய்யே சொன்னதில்லைன்னு சொன்னீங்கள்ல, யாராவது ஒருத்தர் வந்து இந்த நெல்மணியை நடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் யாருமே அதுக்கு வந்து முன் வரலை. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பயமாயிருச்சு. அவங்க முன்னாடி வந்து அதை நட்டு அதுக்கப்புறம் அது வளராமல் போயிடுச்சுன்னா மன்னர் வந்து ரொம்ப கோவப்படுவார்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியாக இருக்காங்க. உடனே மன்னருக்கு புரிஞ்சிருச்சு, அப்போ எல்லாருமே போய் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த மன்னர் வந்து நீங்களே நடுங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அந்த அமைச்சர் வந்து, இல்லை மன்னா, நான் நேற்று சொன்ன மாதிரி தான், நான் வந்து சின்ன வயசில் அப்புறம் இப்போ கூட ஒரு சில டைமில் அங்கங்கே சின்ன சின்ன பொய்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்குவேன், அதனால் நான் இதை நட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அமைச்சர் அந்த நெல்மணியை எடுத்து கொண்டு போய் மன்னர் கையில் கொடுக்குறாரு. மன்னா, தயவு செஞ்சு நீங்கள் வந்து இதை நடவு செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அதுக்கு மன்னர் சொல்கிறாரு, அது இல்லைங்க, நான் வந்து இப்போ வந்து நான் பொய் சொல்கிறதில்ல யாருக்கிட்டேயும், ஆனால் என்னுடைய சின்ன வயசில் நான் நிறையா பொய்கள் பேசியிருக்கேன், அதனால் நான் வந்து இந்த நெல்மணி நடவு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்டதுக்கு அப்புறமா அந்த அமைச்சர் சொல்கிறார், மன்னா இது போல தான் வாழ்க்கையில் எல்லாருமே ஏதாவது ஒரு தருணத்தில் பொய் சொல்ல செஞ்சுருப்பாங்க. அந்த பொய் சொல்கிறது வந்து மற்றவங்களுக்கு எந்த ஒரு தீமையும் செய்யாமல் இருந்தால் அந்த பொய்யை வந்து நம்ம குற்றமாக கருதக்கூடாது. இதை உணர்த்துறதுக்காக மட்டும்தான் நான் இந்த செயலை செஞ்சேன். இந்த தங்க நெல்மணி வந்து அந்த துறவி கொடுக்கல, நான் வந்து கடையில் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்கிறாரு. இப்போ தான் மன்னருக்கே புரியுது. ஏன்னா எல்லாருமே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்துல பொய் சொல்லி தான் செஞ்சுருப்பாங்க. அதுக்காக அமைச்சரை வந்து வேலையை விட்டு தூக்குனது ரொம்ப பெரிய தப்புன்னு புரியுது. அதுக்கப்புறம் அமைச்சரை மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த வேலையால் வந்து பயத்தினால தான் அந்த மாதிரி பொய் சொல்லிட்டாருன்னு புரிஞ்சுக்கிட்டவர் அந்த மரண தண்டனையுமே தள்ளுபடி பண்ணிடுறாரு. இது போல் தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் நம்ம பொய் சொல்ல வேண்டி வரும். அந்த பொய் வந்து மற்றவங்களுக்கு எந்த ஒரு தீமையுமே ஏற்படுத்தலைன்னா அது ஒன்றும் ரொம்ப பெரிய தப்பு கிடையாதுங்க. மற்றவங்களுக்கு நன்மை பயக்கிறதுக்காக நம்ம பொய் சொல்லலாம், அது எப்போவுமே தவறு கிடையாது. நம்ம வள்ளுவர் சொன்ன மாதிரி தான், பொய்மையும் வாய்மை எடுத்து அப்படிங்கிற மாதிரி ஒருத்தருக்கு நன்மை பயக்கிறதுக்காக நீங்கள் பொய் சொன்னீங்கன்னா அது வந்து உண்மைக்கு நிகராக தான் கருதப்படும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.